தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் ப்ரூத் புதிய தொலைக்காட்சி அறிமுகமாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பிளுமோ நேஷனல் வெற்றி பெற்றால் பிரான்சின் நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் மேக்ரோ திட்டமிட்டு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார். பிரான்ஸ் நீதித்துறை மீதான நம்பிக்கை சந்தர்ப்பத்தை பொறுத்தது என ஜோதா பாதலா கூறியுள்ளார். பிரான்ஸ் தனது குடிமக்களை மாலியை விட்டு வெளியேறுமாறு கேட்டுள்ளது. எதுவா பிலிப்பை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக மரீன் லூபென் தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் புதிய தொலைக்காட்சி அறிமுகமாகியுள்ளது. ப்ரூட் நிறுவனம் ஏப்ரல் 29 இலவசமாக தொலைக்காட்சி சேவையை வழங்குகிறது. பிரான்சில் உள்ள இணையவழி ஊடக நிறுவனமான ப்ரூத் தற்பொழுது சேயம்மா மீடியா என பிரான்சில் புதிய இலவச தொலைக்காட்சியை தொடங்கியுள்ளது. ப்ரூட் தொலைக்காட்சி ஆவணப்படங்கள், நேர்காணல்கள் வாயிலாக கதைகளை பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்த தொலைக்காட்சி ஓரான்ஸ், பீக் டெலிகாம், மொலோத்தோவ், TCL போன்ற பிரெஞ்சு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் CTV சேவைகள் மூலம் கிடைக்கிறது. விரைவில் SFR, சாம்சுங் TV Plus சேவைகளிலும் கிடைக்கும். நாள்தோறும் 24 மணி நேரமும் ப்ரூட் தொலைக்காட்சி இலவசமாக ஒளிபரப்பாகிறது. சுற்றுச்சூழல், கலாசாரம், உரிமைகள், பொருளாதாரம், சர்வதேச செய்திகள் என கவனம் செலுத்தும் இந்த தொலைக்காட்சி மாதந்தோறும் 140 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட புதிய உள்ளடக்கங்களை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் குறும் வீடியோ உள்ளடக்கங்களின் மூலம் தொடங்கப்பட்ட ப்ரூட் பிரான்சில் 40 மில்லியன் சந்தாக்காரர்களுடன் முன்னணி பெற்றது. சர்வதேச அளவில் அமெரிக்கா, இந்தியா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் ப்ரூட் தொலைக்காட்சி செயற்பட்டு வருகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்சில் உயர் பதவி வகிப்போர் மீது கவனம் செலுத்தி வருகிறார். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி வெற்றி பெற்றால் பிரான்சின் நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் திட்டமிட்டு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார். மேக்ரோ பிரான்சின் முக்கிய பதவிகளில் தன்னிச்சையான நியமனங்களை
மேற்கொண்டு வருகிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. படைத்துறை தலைவராக ஜெனரல் ஃபேபியன் மொந்தோ நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநில தணிக்கை அலுவலராக அமெலி து மொன்செல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனி, லண்டன், வாஷிங்டன் ஆகிய இடங்களுக்கு புதிய தூதர்களை நியமிக்க உள்ளார். பிரான்சின் மத்திய வங்கி ஆளுநர் வரும் ஜூன் மாதத்தில் பதவி விலக உள்ளார். அந்த இடத்திற்கு புதியவரை மேக்ரோ நியமிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 6 ஆண்டுகள் பதவி வகிப்பார். ரிச்சா ஃபெரோ எனும் அரசியல் நண்பரை உச்ச அரசியலமைப்பு சபை தலைவராக நியமித்துள்ளார். இந்த சபைக்கு 9 உறுப்பினர்களில் 3 பேரை மேக்ரோ நியமிக்கிறார். இவர்கள் 9 ஆண்டுகள் பதவி வகிப்பார்கள். மேக்ரோனின் இந்த நடவடிக்கைகளுக்கு ரசம்பிளுமோ நேஷனல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேக்ரோனின் இந்த செயல்கள் ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர்கள் மரின் லூபென், ஜோதா பாதலா ஆகியோரின் கோபத்தை தூண்டியுள்ளது. தற்போதைய கணிப்புகளின்படி 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் முதல் சுற்றில் ரசம்பிளுமோ நேஷனல் முன்னணியில் உள்ளது. மேக்ரோ பிரான்ஸ் நிறுவனங்களை பூட்டி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கிறார் என்று ஜோதா பாதலா குற்றம் சுமத்தியுள்ளார். பிரான்ஸ் ஐரோப்பாவில் மிகவும் மத்தியமயமாக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று. குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோரின் அதிகாரம் மிகவும் வலுவாக உள்ளது. இதன் காரணமாக ரசம்பிளுமோ நேஷனல் குடியரசுத் தலைவர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பனவற்றில் வெற்றி பெற்றால் அவர்கள் விரைவாக அரசியல் மற்றும் நிர்வாக மாற்றங்களை கொண்டுவர முடியும். பிரான்சில் ரசம்பிளுமோ நேஷனல் ஆட்சி அமைந்தால் பிரான்சின் ஜனநாயகம் மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை பாதுகாக்க மேக்ரோ முயற்சிக்கிறார் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இதன் மூலம் ஏரன் கட்சியின் தீவிர நடவடிக்கைகளை தடுக்க மேக்ரோ முயற்சித்து வருகின்றார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நீதித்துறை மீதான நம்பிக்கை சந்தர்ப்பத்தை பொறுத்தது என்று ஜோதா பாதலா கூறியுள்ளார். பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதலா ஏப்ரல் 29 புதன்கிழமை அன்று BFM டிவியில் சிறப்பு நேர்காணலில் பங்கு பெற்றினார். அப்பொழுது
பிரெஞ்சு நீதித்துறையில் அவருக்கு நம்பிக்கை உள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஜோதா பாதலா சதிப்போம் சந்தர்ப்பத்தை பொறுத்தது என பதிலளித்தார். பாதலா பிரான்ஸ் அரசியலில் முக்கிய நபராக தற்பொழுது விளங்குகிறார். அவர் ஏரன் கட்சியின் தலைவராக இருப்பதோடு ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலும் செயல்படுகிறார். இவரது பதில் நீதித்துறையின் மீதான நம்பிக்கை குறித்து பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் தீவிர வலதுசாரி மரீன் லு பென் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை விரும்புகிறார். தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னதாகவே மரீன் லு பென் தேர்தல் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். AFPக்கு அளித்த நேர்காணலில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக மரீன் லு பென் கருத்து தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தன்னை நேரடியாக தேர்வு செய்யும் ஒரு தேர்தலை மரீன் லு பென் விரும்புகிறார். மரீன் லு பென் நிராகரிப்பு தேர்தலை தவிர்த்து எதுவா பிலிப்பை எதிர்த்து போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். லா பிரான்ஸ் இன்சுமியஸ் கட்சியின் யோன் லோக் மெலான்சோனை விட மத்திய கூட்டணியின் எதுவா பிலிப்பை எதிர்த்து இரண்டாவது சுற்றில் போட்டியிட விரும்புவதாக மரீன் லு பென் கூறியுள்ளார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் தனது குடிமக்களை மாலியை விட்டு வெளியேறுமாறு கேட்டிருக்கிறது. மாலியில் பிரிவினைவாத போராளிகள் மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதல்களுக்கு பின்னர் பிரான்ஸ் தனது குடிமக்களை சர்வசாதாரணமாக மாலியை விட்டு வெளியேறுமாறு கேட்டிருக்கிறது. இந்த வார தொடக்கத்தில் பிரான்ஸ் வெளியிட்ட செய்தியில் பிரெஞ்சு மக்கள் மாலிக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அங்குள்ள நிலைமை மிகவும் மோசமாகி இருப்பதாக விவரிக்கப்பட்டது. மாலியின் தலைநகரம் பாமாக்கோ உட்பட நாடு முழுவதும் தாக்குதல்கள் நிகழ்ந்தன. காட்டி நகரில் பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ கமரா ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார். வடக்கில் பிரிவினைவாத படைகள் கிடால் நகரை கைப்பற்றியுள்ளன. மாலியின் இராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா செவ்வாய்க்கிழமை அன்று பொதுமக்கள் முன்னிலையில் உரையாற்றினார். தாக்குதல்களுக்கு எதிராக இராணுவம் வலுவான அடி கொடுத்துள்ளதாகவும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.